மீனாட்சி அம்மையாரும் அந்த சிறிது கன நேரத்தில் என்னுடைய கனவில் வந்து உரைத்தது என்னவென்றால், உன்னுடைய மகன் வீர பொலேந்திரன் 8 வயதாக இருக்கும் பொழுது பொலேந்திரனுக்கும் தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கலந்தாரி சைந்த மகாராஜனுக்கு பிறந்த கலந்தாரிக்கும் திருமணமாகப்பட்டது ஏற்பட்டது. அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் அவர்கள் ஒண்ணு சேரவில்லை. அப்படி ஒண்ணு சேரவில்லை என்பதால் எப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்ல. அந்த அம்மாவுக்கு 5 வயசு. ஆமா, பையனுக்கு 8 வயசு. போலீஸ்காரன் அவனை உங்களை 8 வயசுல கோயிலுக்கு பால்வாடி போதா. இன்றைய காலம் திருமணத்திற்கு ஏற்ற வயது 25, 28. அன்றைய காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஒரே செகண்ட் போன் பண்ண வர வச்சிருக்கேன் போலீஸ்காரன். குழந்தை ஏமாத்தி 5 வயசு நிறுத்தி போற குழந்தை பூனை எடுத்துக்கிறான் வயசு இல்லாத வயசு. அப்படி கலந்தாரிய பொலேந்திரனும் இன்றைய நாள் தினத்தில் தக்கப்படாது இருந்திருக்கிறார்கள். அன்றைய நாள் முதலாக கௌரவர் கூட்டமும் பாண்டவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுதோ நாங்களும் திருமணத்தை ஏற்படுத்தினோம். குழந்தை திருமணம் எப்படிப்பா அன்றைய நாள் முதலாக இருந்து இன்றைய நாள் வரைக்கும் பாக பிரிவினை ஏற்பட்டதால் எப்படிப்பா நானும் என் மகனை கூட்டிக் கொண்டு நாங்களும் காடகதி என்று நாங்கள் சென்று விட்டோம். அவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? எப்படி இருப்பாரு? அஸ்தினாபுரி நாட்டில துரியோதனன் பானிபூரி நாட்டு பக்கத்துல தான் அஸ்தினாபுரத்திலே துரியோதனிடத்தில் இருக்கிறார். யாரு? கலந்தாரி. அவளுக்கும் 5 வயது, என்னோட மகனுக்கு 8 வயது. இன்றைய நாள் தினத்தில் என்னோட சொக்கநாத கடவுளை மீனாட்சி அம்மன் என்னோட கனவில் உரைத்தது என்னவென்றால், இன்றைய நாள் தினத்தில் சுப லக்கினமாகப்பட்டது நாள். அப்படி 2 வெளி நட்சத்திரங்கள் எப்படி ஒன்றாக சேருகிறதோ அன்றைய நாள் தினத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், எப்படி புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் இன்றைய நாள் தினத்தில் ஒன்று சேர்ந்தால் புத்திர சந்தானம் கிடைக்கும். அப்படி ஒன்று சேராவிட்டால் புத்திர சந்தானமே கிடைக்காது என்று உரைத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற செய்தியை நான் ஓட்டோட்டமாக யாரிடத்தில் சொல்ல வேண்டும்? ஒரு மகனாக விளங்கக்கூடிய பொலேந்திரனிடத்தில் சொல்லி அஸ்தினாபுரம் சென்று கலந்தாரியை சேர்ந்து விட்டு வர வேண்டும். அப்படி சேர்ந்து விட்டு வந்தால்தான் பட்டத்துக்கு யோக்கியமான பிள்ளை பிறக்கும் அப்படி என்று உரைத்திருக்கிறார். இந்த செய்தியை என் மகனை வரவழைத்து அது சீக்கிரத்தில் சொல்ல வேண்டும். மகன் அழைக்க பொலேந்திரன் சபைக்கு வருவதை காண்க.
எப்படி தெரிஞ்சது? அதான் தெரியுமா? சொல்லவிட்டால் கோவில் சபையிலே நம்மை போர் ஆண்டுவோர் சான்றோர் என்ற கதையை சொல்லுங்க. பாவனைக்குரிய பெரியோர்கள் எத்தனை பிள்ளைகள் அமர்ந்திருப்பார்கள், எத்தனை ரமணம் அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணவரை விட நாமளம் வைத்தவர் கிடையாது. அவர் சர்வம் குடும்பின் சர்வம் குடும்பின் சர்வம் அயவாறு ஏய், அபியாரே, நபியாரே.